Welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோல நம்ம பேபியோட கான்ஸ்டிபேஷன் பத்தி வியூவர்ஸ் ஆன உங்ககிட்ட இருந்து வந்த மோஸ்ட் காமன் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். இது பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூவேஷனா இருக்கிறதால இது வரைக்கும் நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது அதோட கண்டினியூவேஷன் வீடியோ. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஆர் பீடியாட்ரிஷியன் எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் எல்லாம் நான் வந்து என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அதுக்கப்புறம் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட படித்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது, குழந்தைக்கு நீங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண அப்புறமே நீங்க வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 6 மாசம் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு நீங்க எப்போ சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பையில இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் சிப்பி கப் அது மாதிரி ஒண்ணு வைக்க சொல்றாங்க. அதுல தண்ணி ஊத்தி குழந்தைக்கு எப்போ வேணும்னாலும் அவங்க எடுத்து குடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்சசிபிளா, அதாவது குழந்தைக்கு எட்டுற மாதிரி இல்ல குழந்தை தேவைப்படும் போது எடுத்து குடிச்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்க தண்ணி ஊத்தி வைக்கலாம். அதாவது ஒரு சிப்பி கப் மாதிரி நான் சொல்றேன். அப்கோர்ஸ் நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சீங்கன்னா அது தட்டி விட்டுருவாங்க, அப்புறம் வழுக்கி விழுந்துடுவாங்க. அது மாதிரி கிடையாது, ஒரு சேஃபா அது குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஸ்பில் ப்ரூஃப் சிப்பி கப்ஸ் எல்லாம் சூப்பரா விக்குது இப்போ. சோ அந்த மாதிரி சிப்பி கப்ல போட்டுட்டீங்கன்னா அவங்க உறிஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும். அதை எடுத்து கொட்ட மெஸ் பண்ண அவங்களால முடியாது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நான் கரெக்டா பண்றேன், நான் வந்து டயட் சார்ட் அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸ்டா மீல் கொடுக்க ட்ரை பண்றேன். காய்கறி பழம் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறேன், தண்ணியும் அவங்களுக்கு கொடுக்கறேன் சாப்பாடு கொடுக்கும்போது. ஆனாலும் குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கு, அக்கேஷனலா இருக்கு, இல்லனா அந்த சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு மோஷன் போய், என் குழந்தை மோஷன் போகி ஒரு 3-4 நாள் ஆகுது, சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 6 மாசத்துக்கு மேல இருக்க ஒரு குழந்தை இல்ல 6 மாசத்துல இருந்து 1 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். 6 மந்த்ஸுக்கு மேல உள்ள ஒரு பேபி, 6 மாசத்துல இருந்து 1 வயசுன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவங்க மோஷன் போகல, ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டினும் ரொம்ப காமன். சோ நீங்க வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க சில டிப்ஸ் ஆர் ஹோம் ரெமெடிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் 1 நாள்ல இருந்து 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் வந்து எந்த சேஞ்சும் இல்ல, உங்க குழந்தை மோஷன் போகலன்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அண்ட் டாக்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன டிப்ஸ், என்ன ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். கண்டிப்பா ஒரு மீல், அதாவது ஒரு தடவையும் சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது தண்ணி கொடுங்க. அண்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வயசு அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ஒரு 60 to 90 ml, அதாவது 2ல இருந்து 3 ounce அளவுக்கு தண்ணி ஒரு மீலுக்கு அப்புறமும் கொடுக்க சொல்றாங்க. சோ அந்த தண்ணியோட அளவு வந்து மேக் ஷூர் பண்ணுங்க தேவையான அளவு தண்ணி கொடுக்குறீங்க குழந்தைக்குன்னு. சோ ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் ஒரு 2 to 3 ounces, அதாவது 60 ml to 90 ml அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், பிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தை வந்து ஆக்டிவா இருக்கும் போது டைஜஷன் பெட்டரா இருக்கும், bowel மூவ்மெண்ட்ஸ் வந்து பெட்டர் ஆகும். சோ உங்க குழந்தை வந்து பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணும். அப்படியே போட்ட இடத்துல உட்காந்துட்டு சும்மா டிவி பார்த்துட்டோ போன் பார்த்துட்டோ இருக்க வைக்காதீங்க உங்க குழந்தைய. உங்க குழந்தைக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம் நார்மல் growth அண்ட் டெவலப்மெண்ட்க்கு. அது கூடவே சேர்ந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கும் கூட பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம்.
ஸோ என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா ஏஜ் அப்ராப்ரியேட்டா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பேபி மந்த்லி மைல்ஸ்டோன்ஸ் வீடியோ சீரீஸ்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து அவங்களுக்கு கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டு, அதாவது கிரெயின்ஸ், அரிசியோ சாதமோ கோதுமையோ அதை கம்மி பண்ணிட்டு பருப்பு வகைகளை வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க அவங்களோட சாப்பாட்டுல. பருப்பு வகைகள் இல்ல பச்சை பட்டாணி, அதாவது பீன்ஸ், லென்டில்ஸ், பீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த விதமான பீன்ஸா இருந்தாலும் தட் இஸ் ஃபைன். கிட்னி பீன்ஸ் சொல்றோம் இல்லையா, சோயா பீன், கிட்னி பீன் அந்த மாதிரி, இல்லனா பருப்பு வகைகள் லென்டில்ஸ், இல்லனா பீஸ் பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் வந்து அவங்களோட சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், ஒரு நாளைக்கு ஒரு 1 ounce, அதாவது 30 ml ஆஃப் unsweetened, அதாவது அடிஷனல் சுகர் ஆட் பண்ணாதபடி பேபிஸ்க்கு வந்து ஆப்பிள் ஜூஸ், பேர் ஜூஸ் அந்த மாதிரி விற்கும் பேபி ஃபுட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த விதமான ஆர்டிபிஷியல் திங்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ஆர் சுகர்ஸும் சேர்க்காம அது வந்து பேபிக்கு பியூர் ஆப்பிள் ஜூஸ், பேர் ஜூஸ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற பேர் ஆர் ஆப்பிள் ஆர் ப்ரூன் ஜூஸ் வாங்கி நீங்க வந்து அப்படியே டைல்யூட் பண்ணாம 1 ounce அளவுக்கு, அதாவது ஒரு 30 ml அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்கலாம். அந்த மாதிரி 30 ml 3 வாட்டி சாப்பாட்டுக்கு அப்புறமும். சோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் நீங்க இந்த ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிட்டு மோஷன் போறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ இந்த ஒரு நாள் இல்ல 2 நாளைக்கு தான் நீங்க இது பண்ண போறீங்க. இந்த என்னது 30 ml or 1 ounce ஆஃப் ஆப்பிள் ஜூஸ், இல்லனா பேர் ஜூஸ், இல்லனா ப்ரூன் ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி 1 ounce 30 ml 3 வேளை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்க போறீங்க. ஒரு நாள் அண்ட் தென் பார்க்க போறீங்க மோஷன் போறாங்களான்னு. இல்லனா 2வது நாளும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மோஷன் போலனா நீங்க கண்டிப்பா உடனே டாக்டரை பார்க்கணும். இந்த 2 days கொடுத்த அப்புறம் அந்த ஜூஸ் கொடுக்கறதுங்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அது ஒரு கண்டினியூஸ் ஹேபிட்டா இருக்கக்கூடாது. ஃப்ரூட் ஜூஸ் எப்பவுமே ரெக்கமெண்டட் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி நீங்க இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்றாங்க, மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. நான் வந்து குழந்தைக்கு லாக்ஸேட்டிவ் கொடுக்கறேன், அவங்களே செல்ஃப் மெடிகேஷன். ஸோ கடையில போய் பார்மசியில போய் இந்த மாதிரி குழந்தை மோஷன் போல ஏதாவது சிரப் இருந்தா கொடுங்க, ஏதாவது டானிக் இருந்தா கொடுங்கன்னு எதையாவது வாங்கி கொடுத்துடுறாங்க. இல்லைன்னா மோஷன் போற இடத்துல வந்து வேப்பங்குச்சி வச்சு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்றேன், தூண்டுறேன் மோஷன் போறதுக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து குழந்தையோட சிஸ்டம், குழந்தையோட உடம்ப வந்து டேமேஜ் பண்ணிடும் பெர்மனண்டா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைக்கு ஒருவேளை கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல உங்க குழந்தை மோஷன் போய் கொஞ்சம் நாள் ஆகுது, அவங்க சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க, கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சுனாலும் ப்ளீஸ் போய் ஒரு டாக்டரை பாருங்க. உங்க டாக்டர் குழந்தைய அசஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு முதல்ல குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா இல்ல நார்மலா இருக்காங்களான்னு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இன்கேஸ் உங்க குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பேபிஸோட கான்ஸ்டிபேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டவுட்ஸும் கிளியரா இருக்கும் அண்ட் எல்லா கன்சர்ன்ஸும் அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 to 6 month old பேபியா இருக்கிறாங்க, நியூ பார்ன் பேபி 6 monthsக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸ்ல வந்து எப்பவாவது ரொம்ப அதிகமா கேஸ் இருக்கு, கேஸ்னால கஷ்டப்படுறாங்க, கேஸ் ரிலீஃப் வேணும் பேபிக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பத்தியும் ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அண்ட் மேலேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் அவுட் பண்ணலாம். சிம்பிள் எக்ஸசைசஸ் அண்ட் திங்ஸ் யூ கேன் டூ பேபிக்கு வந்து கேஸ் வந்து ஈஸியா பாஸ் ஆகுறதுக்கு. உங்களுக்கு இதை தாண்டியும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ உங்க எல்லாரும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.